எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா வருடமும் நல்ல வருடம் தான், எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தரணி ஆறலாம், கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆறலாம், மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆறலாம். தயவுசெய்து இதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் லூச்சு போயவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 2025 மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். சார், ஒரு நாளை தொடங்கும் போது காலங்காத்தால் குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டேன்னு மெசேஜ் அனுப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சார் குட் மார்னிங், எப்படி சார் இருக்கீங்க, நல்ல நாள் அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் உருப்பிடும். காலையிலேயே ஹலோ சொல்லுங்க சார் அப்படின்னா அன்றைக்கி நடக்குமா வேலை? ஸோ நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. 2025 என்ன மாற்றங்களை, பெரிய பெரிய மாற்றங்களை, சந்தோஷங்களை தரப்போகிறது என்று நினைத்தால் நம்ம சந்தோஷங்களை தரப்போகுது. 3 மேஜர் டிரான்சிஷன் இந்த வருஷம் நடக்க போகுது சார். என்ன நடக்க போகுது? சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி மீனராசிக்கு வருகிறார். சனி பகவான் 12ஆம் வீட்டிற்கு வருவதால் என்ன ஏற்படும்? இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாகும். இதெல்லாம் புதிய புதிய கோயில்களை கண்டுபிடிச்சி போகிறது, விரதங்கள் அனுஷ்டிக்கிறது. சமீப காலமாக பார்க்குற இளைஞர்கள் எல்லாம் அந்த தீய பழக்கங்கள்லேருந்துலாம் விடுபட்டு சிவனடியார்களாக மாறி அந்த சதுரகிரிக்கு போகிறது, திருவண்ணாமலைக்கு போகிறது, பௌர்ணமி கிரிவலம் போகிறது போன்ற நிறைய நிகழ்வுகளை பார்க்குறேன். அவர்களெல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களை நோக்கி போகிறார்கள். இது நல்ல ஒரு மாற்றம். ஆன்மீகம் இருக்கும் வீடுகளிலே நமக்கு கலாச்சார பந்தங்கள் என்பது இருக்கும்.